வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பொரி உப்புமா ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். பொரி உப்புமா நேச்சுரலாகவே இந்த நார்த் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே 3 வாட்டி இந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மண்டக்கு உஸ்லின்னு சொல்லி சூஸ்லான்னு கூட சொல்லுவாங்க இந்த ரெசிபிக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பொரி எடுத்திருக்கேன். வெங்காயம், பூண்டு எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, பொரியை எடுத்து நல்லா ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும். அலசிட்டு நல்லா புழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இங்கே பொரி வந்து லிட்டர் கணக்கில் தான் விற்குவாங்க. இல்லை நீங்கள் பெரிய பேக்கில் கூட, அந்த பெரிய பேக்ஸில் வருது டிமார்ட்லலாம், அது கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த பொரியை நல்லா அலசி எடுத்துட்டு இதை நான் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ மண் வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டேன். நான் வந்து பொரி உப்புமா தாளிக்க போகிறேன். அதுக்கு சீரகம், கடுகு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டேன். இது நல்லா பொரிஞ்சு அடங்குனதும் வத்தல் மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். அடுத்து பூண்டு தட்டி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் பூண்டு. பூண்டு மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், வெங்காயம் சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அடுத்து இந்த பொரியை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா கையிலேயே உடச்சி உதுத்து சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் சாரம் புழிஞ்சு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அருமையான பொரி உப்புமா ரெடி. இது வந்து இங்கே நார்த் கர்நாடகா சைட்லலாம் இந்த பொரி உப்புமா சர்வ் பண்ணுவாங்க. இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஒன்றுமே சாப்பிடாத மாதிரியே இருக்கும். ஆனால் பசி நல்லா அடங்கிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்தி டிஷ்ஷு. கம்மியான எண்ணெயில் அருமையான பொரி உப்புமா. நல்ல ஒரு ஸ்நாக் இது. ஈவினிங் டீ டைமுக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.